ஒரு அமைதியான மாலை. பசுமை நிற காட்டில் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. வானம் இளஞ்சிவப்பும் ஆரஞ்சும் கலந்த நிழலாக மாறியது. அந்தக் காட்டின் நடுவே ஒரு குட்டி முயல் துள்ளி துள்ளி விளையாடி சோர்வடைந்து ஒரு பெரிய கொட்டாவி விட்டது. அதிலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு சின்ன எலி கண்களை அழுத்தி தூக்கம் வந்தது போல் தேய்த்து கொண்டது. இருவருக்கும் ஒரு பரபரப்பான நாளாக இருந்தது. முயலும் எலியும் ஒரு பெரிய மரத்தின் அடியில் சந்தித்தார்கள். எனக்கு தூக்கம் வருகிறது என்று முயல் மெதுவாகச் சொன்னது. எனக்கும் என்று சுட்டி எலி சொன்னது. அவர்கள் இருவரும் நல்ல சூடான மென்மையான தூங்குமிடத்தை தேடத் தொடங்கினார்கள். முதலில் அவர்கள் பச்சை பாசித்துண்டைக் கண்டுபிடித்தார்கள். அது மென்மையாகவும் பஞ்சு போன்றதாகவும் இருந்தது. ஆனால் அதை முயல் தொட்டவுடன், ஐயோ, இது ஈரமாகவும் குளிராகவும் இருக்கு என்று குலுங்கியது. அடுத்து அவர்கள் உலர்ந்த இலைகளின் குவியலைக் கண்டார்கள். எலி அதில் படுத்துக்கொண்டது. சீக் சீக் என ஒலி எழுப்பியது. இலைகள் கரடுமுரடாயிருக்கு, இது வசதியா இல்ல என்று எலி முகம் சுழித்தது. இருவரும் மனம் கவலைப்படத் தொடங்கினர். அப்போதுதான் ஒரு மரக்கிளையின் கீழ் மென்மையான இறகுகளாலான ஒரு சிறிய பறவையின் கூட்டைக் கண்டார்கள். முயலும் எலியும் மெதுவாக அந்த பறவையின் கூட்டை நோக்கிச் சென்று உள்ளே நுழைந்தனர். வாவ் என்று முயல் சொன்னது. இது மிகவும் மென்மையாக இருக்கு. முயலும் எலியும் ஒன்றாக சுருண்டு படுத்துக்கொண்டார்கள். வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னியது. மரக்கிளைகள் காற்று மெதுவாக அசைந்தது. முயலும் எலியும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் தூங்கிவிட்டார்கள். அவர்கள் இனிய கனவுகளைக் கண்டார்கள். நல்ல விஷயங்களைக் கண்டுபிடிக்க நேரம் எடுக்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் சரியானதை நீங்கள் எளிதாகக் கண்டுபிடிக்கலாம்.